பைப்ல தண்ணி அடிச்சு தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்ப நான் கத்துவேன் அவனை, இப்படி நான் பண்றேன். அப்ப எங்க அண்ணன் திருப்பி என்ன திட்டுவான். திட்டும் போது அப்ப கோவத்தை, நாங்க மயிலாப்பூர்ல இருந்தோம். மயிலாப்பூர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமா இருக்கும். நான் என்ன சொன்னேன், கட்டையில போறவனே அப்படிமா. கட்டையில போறவன் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு. நான் எரிச்சல சொல்லுவேன், நீ தான் போற நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போகணும் நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னா. நான் சொல்லுவேன், பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம். போட்ட சண்டைனா அதாவது அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம். இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்தா, இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒண்ணு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான். ஸ்டாப் இட். அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா. அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒண்ணு உட்கார்ந்துருக்கும் பாருங்க. அதான் இப்ப தப்பாய் போச்சு. என்ன தப்பாய் போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தையாவே பெத்தவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே. அப்படி ஆயி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலா மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சு தான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்கார்ந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான்? உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு? நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா? தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்து கொலையா தென்னை கட்டுவான், வாழை கொலத்துல வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலையா காய் விடுறதான் கட்டுவான். குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலையா நடக்குது, கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான். எதுக்குடா? சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிற. எவ்வளவு பாசம்! அது ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்துல சந்தோஷமாவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகள்ல அந்த நாகரிகம் தெரியாது. குழந்தை அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, திரும்பி அதுக்கு படிப்புல கவனம் வராது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான், கருத்து வேறுபாடு இல்லாத புருஷன் பொண்டாட்டி உலகத்தில் இருக்க முடியாது. வச்சுக்கங்க. எப்படின்னா, உங்கள் அன்பை பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள். அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேனே, புருஷன் ஐயா கேலி பண்ணாங்க, ஐயாவும் கேலி பண்ணாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க. சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கிடையாது. வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குமோ, வீட்டில் எப்படி டாய்லெட் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சம்திங், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொன்று இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்படியோ அது மாதிரி கணவன் மனைவி இருந்தால் சண்டை இருக்கும். மனைவி கணவன் திடீர்னு சொன்னா, எங்க ஊர்ல எங்க ஒரு 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. எதுக்குன்னா, நிறுத்துங்களேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதா? ஐயோ 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. ஏன், பக்கத்து வீட்டுல ஆரம்பமாயிடுச்சு, அது என்னன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா நாம போடுற சண்டையை போடுவோம்னா. எஸ், பக்கத்து வீட்டு சண்டையை கேட்டா 10 பாயிண்ட் புதுசா கூட கிடைக்கும்.
அங்கே 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புதுசா சில யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதுல நான் என்ன சொல்ல வரேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நான் வந்து வரிசையா பம்பாட் பண்ண போறேன், நீங்க என்ன பொறுத்துக்கணும். புருஷ பொண்டாட்டி சண்டைக்கு என்ன காரணம்? புருஷ பொண்டாட்டி சண்டை வீட்டுல வருதுங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈகோ. நான் சொல்றத அவர் கேட்கறதா, அவ சொல்றத நான் கேட்கறதா? இன்னைக்கு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு யாராவது சொல்றதா இருந்தா கல்யாணமே பண்ணாதீங்க. நீ இல்லைனாலும் என்னால வாழ முடியும் அப்படின்னா லாட்ஜிலேயே நீங்க குடியிருக்கணுமே ஒழிய ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் திருமணம் என்ற பந்தத்திலேயே அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏன் நீ இல்லாட்டி என்னால வாழ முடியாதானா, உனக்கு எது கல்யாணம்? You are complementary சார், ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்டரி. இவங்க இல்லாம அவனால வாழ முடியாது, அவன் இல்லாம இவளால வாழ முடியாது. அதான மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். நீ இல்லன்னா எனக்கு என்ன, நான் வாழ முடியாதானா, அப்புறம் எனக்கு கல்யாணம்? அந்த அந்த அடி நாதமே தகர்ந்து போச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் தான் கணவன் மனைவி உறவினுடைய உண்மையான பந்தம். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் 100, மனைவி நானும் 100, நீங்க லாயக்கே இல்லை. நான் 50, என் மனைவி 50, இருவரும் சேர்ந்தால்தான் 100 என்று புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமே கிடையாது. நான் 50, அவ 50, பிஸ்கட் மட்டும் 50-50 இல்ல, ஃபேமிலியே 50-50. நான் 50, அவ 50, அப்பதான் 100. அந்த தெளிவு வரணும். அந்த கான்செப்ட் மனசுல டெவலப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடி சண்டை வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் ஈகோ கிளாஷ். அதை தாண்டி நீங்க மேல வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புல கொஞ்சம் வித்தியாசமாயி போகுது. ஒரு மனைவி சில எதிர்பார்ப்போட வரா லைஃப்ல, கணவன் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்போட வரா, அவனுக்கு வேற சில எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகாட்டி புருஷ பொண்டாட்டி சண்டை வந்துடும். என்ன எங்க ஊர்ல எப்படின்னா, இவன் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி எதிர்பார்க்கறான் தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கறான். பார்க்க சகிக்கல இவன் சொல்றான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி நமக்கு ஒண்ணு. நான் கேட்கிறேன், ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் அவ இருந்தானா அவ அஜித்னு ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டாளா? ஒன்னு கல்யாணம் பண்ணிக்குவ? இது என்ன நியாயம் இது? நாம எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது ஐஸ்வர்யா ராயா இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரிதான் அந்த செயலையும் அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிற கனவு கணவன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அவ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். முதல்ல அந்த எதிர்பார்ப்புல இருந்து யதார்த்தத்துக்கு வரணும். யதார்த்தத்துக்கு வரணும். ஐயா சொன்ன மாதிரி தான் என் நண்பர் சண்முகோடுவேல் ஒரு நல்ல பேச்ச அவர் சொல்வார். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டு ஒய்ஃப்ட புருஷன் கேட்டான், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதை கேட்காத கோமாளியே உலகத்தில் கிடையாது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவ சொன்னா அதை விடுங்க அப்படின்னு. அதை விடுங்க, ஒரு சொன்னாலும் டிசைடட். இதுனால என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டியிருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா உன்னை மாத்தி அமைக்க முடியுமா? பிடிக்கலன்னா ஃபேஷியல் சர்ஜரி போய் இவர் பண்ணிட்டு வந்துருவாரு. அதாவது அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்ப தெரிஞ்சுங்க, இதுதான் இந்திய மனோபாவம். என்னன்னா அது கட்டையோ நெட்டையோ குட்டையோ வாச்சிருச்சு, இனிமே புருஷன் அவ்வளவுதான். இதே மனோபாவம் ஆணுக்கு இருக்கும். வாச்சிருச்சு, சம்சாரம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்னும் பழைய கதையை கிடையாது, அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா இன்னும் மாத்த முடியுமா? சோ ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னா, எதிர்பார்ப்பு வெவ்வேறு. இப்ப வச்சுங்களேன், இப்ப எங்களை மாதிரி பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஸ்தெட்டிக் சென்ஸ், கலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவனுக்கு வாட்ச மனைவி இருக்கு பாருங்க, இதெல்லாம் எதுவுமே சம்பந்தமே இல்லாததா இருக்கும். எதுக்கு ஊர் ஊரா போய் பேசுறீங்க? நான் சொன்ன ஒரே ஊர்ல பேசினா கேட்க மாட்டாங்க, அதான் ஊர் ஊரா போய் பேசுறேன். நீங்க அப்பப்ப ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க நான் தனியா உட்காந்து நான் என்ன இது அக்கிரமமா இருக்க? என்ன கட்டிக்கிட்டு நீங்க ஒரு மைக்கே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்ல மைக் என்ன, உன்னை கட்டிட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்ப என்ன கெட்டு போச்சு போச்சு, பிரச்சனை ஆயிடும். அவ என்ன தவிக்கிறா? புருஷனை விட்டு இருக்க முடியல, அதான உண்மை, பேசிக் தானே. எதிர்பார்ப்பு வேற. அவ சொல்லுவா, எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாரு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க, நாங்க 3 வருஷம் கழிச்சு வீடு மாத்துறதுக்கே கஷ்டப்படுவோம், நீங்க என்ன தினம் அடிக்கடி வெளியூர் போறீங்களே அப்படின்னா. வாட் டு டு? உனக்கு வாய்ச்ச அப்பாவுடைய வாழ்க்கை வேற, ஆனா அவனுக்கு வந்து வாய்ச்ச கணவனுடைய வாழ்க்கை வேற. இதே எதிர்பார்ப்பு ஆணுக்கு இருக்கும். மனைவி அந்த தமிழ் சினிமால பாத்துட்டா, மனைவி என்பவ இவ வந்த உடனே அந்த கோட்டை எல்லாம் கழட்டி விடுவா, உள்ள உழைவா, அப்படிமா அந்த கோட்டை கழட்டுவா, அந்த பேக் எப்படி வாங்குவா. எந்த வீட்லயாவது நிஜமா அப்படி எவ்வளவு வாங்கிருக்கிறாங்க என்னைக்காவது? இந்த பாவி அந்த படத்தை பார்த்து ஏமாந்து போயிட்டா. ஓ, நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையில தாலி கட்டிட்டான். இங்க வந்தா அவ பொட்டியும் வாங்குறது இல்ல, கோட்டையும் கழட்டுறது இல்ல, அப்படி உட்காந்து காலங்கள் உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விடுறாப்புல படத்துல காட்டுவா. எந்த வீட்லயும் ஷூ லேஸ் போட்டு போட்டு விடுறல. அவ
அவ புள்ள பெத்தா புள்ளைக்கு ஷூலே சொன்னா போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவா. இந்த எருமாட்டை போட்டு விட்டு அனுப்ப முடியுமா? இவன் எதிர்பார்க்கறான். சினிமாவில் அப்படி எல்லாம் காட்டுறானே, அவனை ஏன் காட்டினா? நிஜத்துலதான் இதெல்லாம் இல்ல, சினிமாவிலையாவது காட்டி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோமே, உண்டு பண்ணிட்டான். இவன் அதை நம்பி தாலியை கட்டி விட்டு எனக்கு வாட்ச் சம்சாரம் அந்த பழைய இலக்கியங்கள்ல காட்டின மனைவி மாதிரி இல்லைன்னா அடப்பாவி. அவ சொல்வா எனக்கு வாட்ச கணவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்? அவ எப்படி கனவு பண்ணிருக்கிறான்னா, கொஞ்சம் கமலஹாசன், கொஞ்சம் அஜித், கொஞ்சம் விஜய், கொஞ்சம் மாதவன் எல்லாத்தையும் உருக்கி ஊத்தி ஒரு பயல கனவுல உண்டு பண்ணி அவனோட வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான்? ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இவனுக்கு வந்து வாச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், வாச்சிட்டான்ல, வந்துட்டான்ல, குறை காலம் வாழ்ந்து போக வேண்டியது தானே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது எப்போதும் எதிர்பார்த்தது போலவே கை மேல் கிடைக்கக்கூடிய ஒரு கனவின் பலன் அல்ல. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான இயக்கமே. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்வின் உண்மையான இயக்கமே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் விவேகமே. ஒரு சார்ஸ் என்ற நோய் இந்த மண்ணை தாக்கும் என்று யாராவது கனவு கண்டார்களா? உயிர்கொல்லி நோயாக வந்ததே, எவ்வளவு திறமையாக, எவ்வளவு அக்கறையாக அதை எதிர்த்து இந்த மக்களும் அரசும் போராடி இன்று அதை இல்லாமல் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சோதனைகளை வெல்லுவதுதானே வாழ்க்கை. உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடத்தை சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வைரல் இன்ஃபெக்ஷன் என்று பரவக்கூடிய ஒன்றை கூட மனிதன் நிர்வாக திறமையினால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த சிங்கப்பூர். வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும். வருகிற சோதனையை ஜெயிப்பது தானே வாழ்க்கை. எதிர்பார்க்கிறபடியே வாழ்க்கை இருக்குமா? அவங்க சௌரியப்படி ஆம்பளைங்க கருத்தை பொம்பளை மேல திணிக்கிறாங்களே ஒழிய அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று கண்டுபிடித்த ஆண்கள் எத்தனை பேர்? 85 வயசு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கண்டு ஆனந்தவிடன் பத்திரிகையில போட்டிருந்தா ஊஞ்சல் ஆடி